ஓம் சாந்தி 12/9/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தின் அடிப்படையில்தான் இருக்கிறது. யோகத்தின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகிறது, விகர்மங்கள் விநாசமாகிறது. கேள்வி: அநேக குழந்தைகள் தந்தையினுடையவர்களாக ஆகி பிறகு கையை விட்டு விடுகிறார்கள். காரணம் என்ன? பதில்: அதுல முதல் பாயிண்ட், தந்தையை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால், முழு நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால் 8 அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தந்தையின் கையை விட்டுவிடுகிறார்கள். பதவி தாழ்ந்ததாக ஆகிவிடுகிறது. இரண்டாவது பாயிண்ட், விகார பார்வை இருப்பதினால் மாயாவின் கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறது. மனநிலை மேலே கீழே ஆகிக் கொண்டே இருக்கும். பிறகு படிப்பை விட்டு விடுகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் எல்லையற்ற ஆன்மீக தந்தையின் குழந்தைகள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இவர் பாப் தாதா என்று அழைக்கப்படுகிறார். எப்படி நீங்கள் ஆன்மீக குழந்தைகளாக இருக்கிறீர்களோ அதுபோல் இவரும், அதாவது பிரம்மாவும் சிவ்பாபாவின் ஆன்மீக குழந்தை ஆவார். ரதமோ சிவ்பாபாவிற்கு அவசியம் தேவை அல்லவா? எப்படி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு உடல் உறுப்புகள் கர்மம் செய்வதற்காக கிடைத்திருக்கிறதோ அதேபோல் சிவ்பாபாவுக்கும் கூட இது ரதமாகும். அதாவது பிரம்மாவுடைய சரீரம் பாபாவுடைய ரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏனென்றால் இது கர்ம க்ஷேத்திரமாகும். கர்ம க்ஷேத்திரத்துல சரீரம் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. இந்த பூமிக்கு கர்ம க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மா காரியங்கள் செய்யணும்னா சரீரத்தின் மூலமாக தான் செய்யணும். இதில் கர்மம் செய்ய வேண்டி இருக்கிறது. மற்றபடி அது ஆத்மாக்கள் வசிக்கும் வீடாகும். பரந்தாமத்தில் சரீரம் தேவையில்லை. ஆனால் இங்கே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக சரீரம் தேவை அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். நம்முடைய வீடு சாந்தி தாமம் என்பதை ஆத்மா அறிந்து கொண்டிருக்கிறது. அங்கே இந்த விளையாட்டு இருப்பதில்லை. ஆத்மாக்கள் மட்டும்தான் வசிக்கிறது. இங்கே பாகத்தை நடிப்பதற்காக வருகிறது. இது எல்லையற்ற டிராமா என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் முயற்சி செய்து தூய்மையாகிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கும். இங்கே அதுபோல் இருக்க முடியாது. ஆத்மா தூய்மையாகிவிட்டது என்றால் பிறகு பழைய ஷரீரத்தை விட்டுவிடுகிறது. ஆத்மாக்களாகிய நாம் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறோமா அல்லது இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். இதை ஒவ்வொருவரும் தன்னை தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். படிப்பின் முழு ஆதாரமும் நினைவில்தான் இருக்கிறது. படிப்போ சுலபமானது. சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமானது நினைவு யாத்திரை ஆகும். இது உள்ளுக்குள் மறைமுகமாக இருக்கிறது. வெளிப்படையாக தெரியுமா என்ன? பாபாவின் நினைவு அல்லது நினைவு யாத்திரை மறைமுகமானது அப்படின்றார். உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். இது வெளிப்படையாக தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறார். ஆகையில எங்கே இருந்தாலும் எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்றார். நாம் பாபாவை சதா நினைவு செய்து செய்து தூய்மையாகி முக்திதாமம் சாந்திதாமத்திற்கு சென்று சேர்ந்து விடுவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மற்றபடி டிராமாவிலிருந்து விடுபட்டு விடுவோம் என்று அப்படி இல்லை. முக்தி என்பதின் அர்த்தம் துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்திதாமம் சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவதாகும்.
ரக்ஷாபந்தன் தூய்மையின் அடையாளமாகும். ஆனால் யாரும் தூய்மையாகுவதில்லை. அதாவது தூய்மையின் அடையாளமாக தான் ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுது. ஆனால் யாரும் தூய்மையாகிறதில்ல. அவை அனைத்தும் செயற்கையான ராக்கி. இதற்கு ஞானம் வேண்டும். அதாவது தூய்மையாகணும் அப்படின்னா ஞானம் வேணும், உறுதி எடுக்கணும். கயிறை மட்டும் கட்டிக்கிட்டா தூய்மை ஆயிட முடியாது. இப்போ பக்தர்கள் கூட கையில் கயிறு கட்டிக்கிறாங்க, அல்லது யாத்திரைக்கு போகிறாங்கன்னா மாலை போட்டுக்கிறாங்க. அதனால தூய்மை ஆயிடலை. நம்ம தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு அது நினைவுபடுத்திட்டே இருக்கும். நம்ம உறுதி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த கயிறு நினைவுபடுத்திட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போது நீங்கள் நம்முடைய பாபா இவருக்குள் வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஷரீரத்தினுடைய ஆத்மாவும் இருக்கிறது. பிறகு பரம்பிதா பரமாத்மா சொல்கிறார், நான் இவருடைய ரதத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று. ஒரு ஷரீரம், 2 ஆத்மாக்கள். ஆகையால பாப் தாதா அப்படின்னு சொல்றோம். பாபா ஞான கடலாக இருக்கிறார். அவர் இந்த ஷரீரத்தின் மூலம் நமக்கு ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் ஞான கடலாக, பதித்த பாவனராக இருக்கிறார். நிராகாரராக இருப்பவர் எப்படி வழி சொல்வார்? தூண்டுதல் மூலமாகவோ எந்த ஒரு காரியமும் நடப்பதில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். மனிதர்கள் தெய்வீக உலகம் இருந்தது என்பதை மறந்துவிட்டிருக்கிறார்கள். ஈஸ்வரிய தெய்வீக உலகத்தை ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்தார். இதுவும் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தினர். பிறகு அங்கே தெய்வீக குடும்பம் இருக்கும். இச்சமயம் ஈஸ்வரன் உங்களை சொர்க்கத்தின் தேவி தேவதை ஆக்குவதற்காக தகுதியானவர்களாக ஆக்கொண்டிருக்கிறார். இந்த சங்கம யுகத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரியாக, பிறகு பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக எப்படி ஆகிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த உலகத்தில் ஒருவர் கூட பூஜைக்குரியவர் இருக்க முடியாது. பூஜைக்குரியவர் என்று பரம்பிதா பரமாத்மா மற்றும் தேவதைகளை தான் சொல்லப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா அனைவரின் பூஜைக்குரியவர். அனைத்து தர்மத்தினரும் அவருக்கு பூஜை செய்கிறார்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பதற்காக தான் தந்தை வந்திருக்கிறார். ஆத்மாக்கள் அனைவரையும் அவசியம் அழைத்து செல்வார். மனிதர்களோ தேக அபிமானத்தில் வந்து அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போக போகிறது என்று சொல்கிறார்கள். ஆத்மாக்கள் சென்றுவிடும். இந்த ஷரீரம் மண்ணால் ஆனது. இந்த பழைய ஷரீரம் அழிந்து போகும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு சென்று இன்னொன்றை எடுத்துக் கொள்கிறீர்கள். மற்றபடி ஷரீரம்தான் மண்ணோடு மண்ணாக போகுது. மூலவத்தனத்தில் ஆத்மாக்கள் வசிக்கிறது. சூக்ஷ்ம வத்தனத்தில் எதுவும் இருக்காது. மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறது. சத்யுகத்தில் மயில் ஆகியவற்றை காட்டுகிறார்கள். அங்கே மயிலின் இறகையை பறித்தெடுத்து அணிந்து கொள்வதில்லை. மயிலுக்கு அங்கே துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கீழே விழுந்த மயிலின் தோகையை கிரீடத்தில் அணிந்து கொள்வார்கள் என்பதும் கிடையாது. அதாவது சத்யுகத்துல மயில்களை காட்டுறாங்க. கிருஷ்ணருடைய கிரீடத்துல கூட மயில் இறகை காட்டுறாங்க. அப்படின்னா என்ன? அவங்க மயிலுக்கு துக்கம் கொடுத்து கட் பண்ணி அது தலையில வச்சிருப்பாங்களா? சரி, நாங்க கட் பண்ணல, துக்கம் கொடுக்கல, கீழே விழுந்ததை எடுத்து தலையில வச்சுப்பாங்களா? ஆகையால இதெல்லாம் சிம்பாலிஃபிகேஷன், தூய்மையின் அடையாளம், அவ்வளோதான். அதாவது அங்க எல்லாமே அழகா இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ மயில் இறகை எடுத்துக்கோங்க, அது கலர்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு.
அங்கே அனைத்தும் மிக அழகாக இருக்கும். அங்கே மிருகங்களுக்கும் கூட துக்கம் ஏற்படாது. சத்யுகம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பெயரே சொர்க்கம், ஹெவன், புது உலகம் என்பதாகும். இங்கே பழைய உலகத்தில் பாருங்கள், அதிக மழையின் காரணமாக கட்டிடங்கள் விழுந்து மனிதர்கள் இறந்து போகிறார்கள். நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்றால் அனைவரும் புதைந்து மடிந்து போவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த புருஷோத்தம யுகத்தில் சொர்க்கத்தின் தேவி தேவதை ஆகுவதற்கான படிப்பை படித்து தன்னை தகுதியானவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். முயற்சியில் மனமுடைந்து போகக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பாகம் மற்றும் பொசிஷன், அதாவது அந்தஸ்து தனித்தனியானது. ஒவ்வொருவருடைய அந்தஸ்திற்கு ஏற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கிறது. இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் ஹிஸ்டரி மற்றும் ஜியோகிராஃபியை சிந்தனை செய்து சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். வரதானம்: தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும். கேள்விகள் முடிந்துவிடும். பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஸ்நேகம். யார் அன்பான நாயகி ஆத்மாக்களோ அவர்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதில் கஷ்டம் அனுபவம் ஆகாது. ஸ்நேகத்தின் காரணத்தினால் சதா பாபா என்ன கூறுகிறாரோ அது எனக்காகத்தான், நான் செய்ய வேண்டும் என்ற இந்த ஆர்வம் இருக்கும். ஸ்நேகம் நிறைந்த ஆத்மாக்கள் பரந்த மனமுடையவர்களாக இருப்பார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய விஷயமும் சிறியதாக ஆகிவிடும். அதாவது பாபா எந்த கான்டெக்ஸ்ட்ல இதை புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, உலகத்துல கூட காதலர்கள் இருக்கிறாங்க. அழியக்கூடிய காதலாக இருந்தாலும் உண்மையான காதலர்கள் அப்படின்னா அந்த காதலிக்கு காதலருடைய ஒவ்வொரு விஷயமும் பிடிச்சிருக்கும். அதுபோல நீங்க பகவானுடைய காதலிகள். பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அவ்வளோ ஸ்நேகம் இருக்கும் பாபாவின் மீது. ஆகையால எந்த ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதிலும் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. எனக்காக தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் உற்சாகம் தான் இருக்கும் அவங்களுக்கு. இது எப்படி செய்ய முடியும், இது யார் செய்வாங்க அப்படிலாம் சிந்திக்க மாட்டாங்க. ஆகையால அவங்களுக்கு பெரிய விஷயம் கூட சிறியதாயிடும். ஏன்னா அவ்வளோ அன்பு காதல் பாபா மீது இருக்கும். ஸ்லோகன்: எந்த ஒரு விஷயத்தையும் ஃபீல் செய்வது இதுவும் ஃபெயில் ஆகுவதின் அடையாளம் ஆகும். அதாவது ஃபீலிங்கில் வந்துட்டீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஆகையால் ஃபீலிங்கில் வருது ஃபெயில் ஆகுவதின் அடையாளம் அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். நம்ம அழலை, சத்தம் போடலை, கோபப்படலை, ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபீலிங் வந்துடுது. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தானே, நெகட்டிவ் எமோஷன் தானே. ஆகையால் ஃபெயில் அப்படின்னு சொல்கிறார். அவ்வியக்த சமிக்கை: ஜுவாலா ஸ்வரூப நிலையின் அனுபவம் செய்வதற்கு நிரந்தரமாக நினைவின் ஜுவாலை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான எளிய விதி சதா தன்னை சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து கொண்டு நடங்கள். ஆத்மா இந்த ரதத்தில் சாரதியாக இருக்கிறது. இந்த நினைவு தானாகவே இந்த ரதத்தில் இருந்து அல்லது எந்தவிதமான தேக உணர்வில் இருந்து
விடுபட்டவர்களாக ஆக்கிவிடும். தன்னை சாரதி என்று புரிந்து கொள்வதின் மூலம் அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். சூக்ஷ்ம சக்திகளாகிய மனம், புத்தி, சம்ஸ்காரமும் கூட கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். ஓம் சாந்தி. शांति ओम शांति ओम
ஆனந்தம்